எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க, என் கூட வேலை செஞ்சவங்க நிறையா பேர் இதில் இருக்காங்க. முக்கியமாக இதோட டைரக்டர் ஐக், அவர் ஒரு 3ஆம் தலைமுறை சினிமாக்காரர். மை ஃப்ரெண்டு ஜீவா, ஆல் ஆஃப் தம். தனித்தனியாக ஒவ்வொரு பேரையும் சொல்ல விரும்பலை, எல்லாரும் இருக்காங்க. எனக்கு நிறைய தெரிஞ்சவங்க, நல்லாவே தெரிஞ்சவங்க இருக்காங்க. நல்ல முயற்சி. எஸ்பெஷலி ஐ வாஸ் கன்சர்ன்ட் ஃபார் ஐக். நல்ல கதை, நல்ல படமாக இருக்கணும்னு. ட்ரெய்லர் பார்த்ததும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆகி வந்த கதையும்பாங்க, அது மாதிரி. அது ஆவி வந்த கதை. பட் அதெல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதில் இட்ஸ் ஃபுல்லி வெல் கவர்ட், பட் நாட் வித் தர்மாக்கோல். ஐ வாஸ் வெரி ஹாப்பி to be among these people, and I am very happy to be among you. கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கள்ல, படம் பண்ணிப்பாருன்னு அதோட ஆட் பண்ணி ஆக்சுவலாக ஒரு லைன் வைக்கணும். ஏன்னா எல்லாரோட அந்த ஏரிஸு யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ ஃபஸ்ட் ஃபிலிம்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை, உள்ளே வரும்போது தெரில. அப்புறமா எல்லோரும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின். சங்கிலி பொங்கலி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி அடிக்கடி ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ எது வேணாலும் இருறா, நன்றி மறந்தவனா மட்டும் இருக்காத அப்படின்ட்டு. ஏன்னா இன்றைக்கி இந்த படம் பண்ணதுக்கு நிறைய பேரோட ஹார்ட் ஃபெல்ட் ஒரு விஷ் இருந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான பங்கு என்னோடய ஃபேமிலிக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கோசரம் இருந்தது. ஆல்ரெடி என்னோடய டைம் ஸ்பெண்ட் நிறையா போயிடுச்சு. ஸோ ஃபேமிலியில் டெய்லி அசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது எப்போ பண்ணுவேன். அப்புறம் அவங்கள எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க, எப்போ பண்ணுவா. அதுக்கப்புறம் மேரேஜ் வெட்டிங் ஆச்சு, அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ பண்ணுவான்னு. ஸோ லாஸ்ட் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறோம். பண்ணியாச்சு, படம் ட்ரெய்லர் வந்தாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இவர் நடிகவேலோட கிராண்ட்சன் தானே, ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும் சார், டக்குன்னு போனால் படம் கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அது கிடையவே கிடையாது. நானும் பிரியதர்ஷன் சார் கிட்ட போயிட்டு ஜாயின் பண்ணி நான் ஃபிலிம் ஸ்கூலுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அங்கிள் தான் நான் கூட்டு போனார், ராதா ரவி சார். அவர் என்ன சொன்னாரா, நீ போய் கற்றுக்க ஃபஸ்ட்டு ஃபில்ம் மேக்கிங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபில்ம் மேக்கிங்லாம் படித்து முடிச்சுட்டு, சரி அதான் படித்து முடிச்சுட்டோமே, இப்போ நம்ம சினிமா எடுக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது பிரியதர்ஷன் சார்கிட்ட சேர்த்து விட்டார். சரி, பிரியன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு நம்ம படித்தது ஒன்றுமே யூஸ் கிடையாது, இது வேறடாப்பா சாமி அப்படின்ட்டு. அவர்கிட்ட எடுத்து முடிச்சுட்டு சரி ஒரு என்சைக்ளோபீடியாவே நம்ம ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி நம்ம கையில் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு காலரை தூக்கிட்டு ஜாலியாக பாம்பேலேருந்து சென்னைக்கு வந்தேன். படம் பண்ணலான்னு பார்த்தா ஒருத்தரும் எனக்கு கண்டுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் சரி கமல் சார் கிட்ட போய் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. கமல் சார்கிட்ட போனப்பறம் தெரிஞ்சிச்சு இந்த என்சைக்ளோபீடியா வைக்கிற லைப்ரரியே அங்கே தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நான் படித்தது அது கூட பத்தல, இவ்வளோ இருக்கா சினிமாவில் அப்படின்ட்டு. ஸோ நான் இன்னைக்கு பண்ணுற என்ன இருந்தாலும் அதுக்கு ரொம்ப முக்கியம் பிரியதர்ஷன் சார் அண்ட் கமல் சார், அவங்க 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். ஒருத்தர் ப்ரொடியூசரை பார்த்து சினிமா பண்ண கற்றுக்கப்பா, அவங்கள ஹர்ட் பண்ணாதுன்ட்டு. இன்னொருத்தர் நீ ஒன்றை கொண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணு போதும், நீ ஒன்றை ஹாப்பி பண்ணால் நீ தாண்டா ஆடியன்ஸு அப்படின்னு சொல்கிறது தான் இன்னொருத்தர். இந்த இடத்துல ஒரு குவிக்காக ஒரு 4 பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம். அதனால் வெறும் 4 பேரை சொல்லிட்டு போயிடுவேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆளாளுக்கு ஒரு சின்ன சின்ன கேட்டகிரி இருக்குது. ஃபஸ்ட்டு சங்கிலி பொங்கலி பற்றி பேசுகிறேன். சங்கிலி பொங்கலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? சரி ஒரு ஐடியாவாக ஒன்று கன்சீவ் ஆகிருந்துச்சு அப்படின்னு இருக்கும்போது இந்த ஐடியாவை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தேவைப்பட்டார். சரி ஒரு ஆஃபீஸாக போகலாம், இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னும் போது மகேந்திரன் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என் லைஃப்பில். அவருக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப 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 தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சண்முகம் சார் இங்கே வந்தார், சண்முகம் சார் அதான் கூப்பிட்டு வந்தேன். 2 பேரும் என்னை ஒரு தடவை பார்த்தாங்க. பார்த்துட்டு ஐக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி விடுவோமே அப்படின்னு அவங்க கை காமிச்சு விட்டதான் இந்த படமே. அவங்க எனக்கு அட்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அட்லி நான் ஏன் தேங்க் பண்ணணும் மெயினாக அட்லியை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீட்லேயும் இதை தான் பேசியிருக்கேன். அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரை லான்ச் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. அவரோட அசிஸ்டண்ட்டே நான் கிடையாது. பட் பரவாயில்ல டார்லிங், நீங்கள் சொன்ன லைன் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு நடிகையில் அவர் கிராண்ட்சனை லான்ச் பண்ணுறன்ற பெருமை என்றைக்குமே இருக்கட்டும், நானே லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு கட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணார். ஐ ஹோப் அவரோட நம்பிக்கையில் நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். குருநாதர்கள் பற்றி
பிரியன் சாருக்கு என்னோட ரொம்ப 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 மெயினான தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா ஃபிலிம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்து யாராவது கற்றுக்கணும் அப்படின்னும் போது எங்கள் அங்கிள் என்ன பண்ணார், நீ இங்கெல்லாம் கற்றுக்காதடா, நீ பாம்பேயில் போய் கற்றுக்க, ஏன்னா அவனுங்க தான் சினிமா மாதிரி எடுப்பானுங்க, உனக்கு வேறு மாதிரி ஒரு லேர்னிங் இருக்கும்னு பாம்பேக்கு அமுச்சு விட்டாரு. ஸோ பிரியன் சார் ஒரு ஹிந்தி படம் ஒரு 7 மூவிஸ் அந்த மாதிரி பண்ணேன். 8 ஆக்சுவலாக பார்த்தா 7 படம் பண்ணியிருந்தேன். அது ஒரு பெரிய தப்பு. அந்த 7 படம் முடிச்சனாலே எனக்கு படமே வரல. இங்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கமல் சார்கிட்ட ஜாயின் பண்ணிட்டு கமல் சாரோட விஸ்வரூபம் 1 and 2 முடித்தேன். ஸோ இந்த நேரத்தில் கமல் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோட லான்ச் கவர் தான் வராரு. நான் கேட்டேன், சார் நீங்கள் லான்ச் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி என் ஃபேமிலிக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இங்கே வந்திருக்க நிறைய பேர் வந்து என்னோடய ஃபேமிலி தான். ரொம்ப மூவி பீப்புளாக யாருமே வரல. அட்லி டார்லிங் கூட சொன்னார், டார்லிங் நீங்கள் வேணால் உங்கள் ஃபேமிலியை கூப்பிடுங்கன்னு. டார்லிங் உங்களுக்கு என் ஃபேமிலி பற்றி தெரியாது, நான் கூப்பிட்டேன்னா சத்தியமே பத்தாது, நீங்கள் ஒரு நம்பர் சொல்லுங்கள், நான் அவ்வளோ பேர் ஒண்டி கூப்பிடுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் என்னோடய வெல்விஷர்ஸு. அதே மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் முடிஞ்சிச்சு. ஃபேமிலின்னா என்னோட மதர், ஃபாதர், எங்கள் ஆண்ட், அங்கிள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த படம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த தெய்வம் கேட்டகரியில் யாருன்னா மெயினாக நிறைய வெல்விஷர்ஸு. இவங்க வந்து ஆக்சுவலாக ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்னை காண்டாக்ட் பண்ண பார்த்தாங்க. காண்டாக்ட் பண்ணி அப்போலேருந்தே என்னை பற்றி ரைட்டப்ஸ் எல்லாம் எழுதிட்டு அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கள் தாத்தாவோட ஃபேன்ஸு அந்த மாதிரி நிறையா பேர் வந்து என்னோட இன்டர்வியூஸ் அதெல்லாம் எல்லா பேப்பர், சோஷியல் மீடியா, ஆன்லைன் எல்லாத்துலேயும் போட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்படுறேன். அதே மாதிரி ஹீரோ இப்போ சங்கிலி பொங்கலி கதை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இது யார் பண்ணலாம் டார்லிங் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. டார்லிங் ஆக்சுவலாக இது எனக்கு அக்ஷய்குமார் பண்ணால் நல்லாயிருக்கும் டார்லிங் அப்படின்னேன். டார்லிங் இது தமிழ் படம் டார்லிங், ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. அப்போ தமிழ் அக்ஷய்குமார் ஒருத்தர் இருக்கார் டார்லிங், அவரை கேட்போமா அப்படின்னேன். யார் டார்லிங் அப்படின்னாரு. டார்லிங் ஜீவா சார் கேட்போமா அப்படின்னேன். ஐயோ இப்போ இருங்க அப்படின்னு ஃபோன் எடுத்து போட்டார். உடனே ஜீவா சார் வந்து ஐக்கு தானே எனக்கு தெரியும், ஐக்கு வந்து லைனை சொல்லுங்க அப்படின்னாரு. நான் ஜீவா சாரை போய் பார்த்தேன். ஜீவா சார்கிட்ட லைன் சொல்லும் போது ஐக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன், நாளைக்கு கேட்கலாமா அப்படின்னாரு. சார் கேளுங்க சார், நீங்கள் எவ்வளோ தூரம் கேட்க முடியுதோ கேளுங்க, ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணி கேளுங்க அப்படின்னு. ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிக்கும் போது பிரதர் நான் ஃப்ளைட் நாளைக்கு கத்தால போய்க்கிறேன், நீங்கள் அப்படியே முடிச்சிருங்க ஸ்கிரிப்டை அப்படின்னாரு. நான் ஃபுல்லாக ஸ்கிரிப்டை சொல்லி முடிக்கும் போது டார்லிங் டார்லிங் நான் பண்ணுறேன் இதை அப்படின்ட்டு உடனே அட்லி கிட்ட சொன்னார். அட்லி நானும் தென் சங்கிலி பொங்கலி கதவை தர ஹேப்பன். ஸோ எங்கள் படத்தில் மெயினான கேரக்டராக இந்த வாசு இல்லைன்னா சங்கிலி பொங்கலியே கிடையாது. இந்த வாசுன்ற நேம் கூட எங்கள் அங்கிள் பேரில் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு நினைக்கும் போது அப்படியே பெண்ணை வைக்கும் போது சரி வாசுன்னு வைப்போம் பேர் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஐ ஆல்சோ டெடிகேட் திஸ் டு மை அங்கிள் MRR வாசு. சூரி சாரை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தில் நான் வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜீவா சாரோட பேரே சூரி சார் தான், அந்த மாதிரி ஹீரோயின் ரோல் அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ சூரி சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் இன்றைக்கி. ராதிகாண்டி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க, மொட்டராஜ் இந்திரன் சார், அப்புறமா கோவை சர்லாக்கா, அப்புறமா ரவி அங்கிள், மயில்சாமி சார், தம்பிராமையா சார், வாசு விக்ரம் அங்கிள் என்னோட கசின், அதுக்கப்புறம் லாட் ஆஃப் அதர் ஆக்டர்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த சிங்கர்ஸ். ஏன்னா இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா சிங்கர்ஸ் நாங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு பாட சொல்லும் போது விஷால் இப்படி தான் ஒரு தடவை கம்போஸ் பண்ணும் போதும் மச்சி இது எஸ்டிஆர் பாடினா நல்லா இருக்கும்ல, ரொம்ப ஈஸியாக சொல்லுவான், ஏதோ எஸ்டிஆரை கூப்பிட்டு வந்துடுற மாதிரி. உடனே டார்லிங் இந்த மாதிரி எஸ்டிஆர் கேட்குறாரு, அப்படியே டார்லிங் சரி கூப்பிட்டு வந்துருங்க டார்லிங் அப்படின்றாரு. சரி நாங்கள் உடனே அது ஒரு பெரிய போராட்டம், எஸ்டிஆர் வந்து பாடி கொடுத்துருக்காரு. அப்படி தான் அனிருத், ஜிவி பிரகாஷ், பிரேம்ஜி அமரன், அருண் ராஜா காமராஜ், கங்கை அமரன் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ ஐ திங்க் வி ஹாவ் அ வெரி குட் ஆல்பம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த சிங்கர்ஸ். ஆக்சுவலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வர்றது பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப்கோசரம் இன்னைக்கு டேட்டில். ஸோ ஜஸ்ட் தேர் ஆல் ஃபேமிலி டு அஸ், ஸோ தே வெரி க்ளோஸ் டு மீ. அதுக்கப்புறம் வந்து நான் முத்துக்குமார் சார் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஐ திங்க் ஒன் ஆஃப் திஸ் லாஸ்ட் டேஸில் நாங்கள் இந்த படத்தோட தீம் சாங் சங்கிலி பொங்கலி கதவை தர எழுதும் போது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கோவிந்தா சாங்க்கு போயிருந்தேன், அப்போயே கொஞ்சம் வீக்காக தான் இருந்தார். நான் சங்கிலி பொங்கலி சாங் போகும்போது அவர் ஷெட்யூல் வந்து ஆக்சுவலாக ஒரு 3 days கழிச்சு இருந்துச்சு. ஸோ சடனாக ஃபோன் பண்ணி ஐக்குமா நீ வந்துடுறியா இன்னைக்கு அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு நானும் விஷாலும் டக்குன்னு அர்ஜென்ட்டாக கிளம்பி அவரோட வீட்டுக்கு போனோம். ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ், அது கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ பெட்டில் படுத்துட்டே தான் எங்களுக்கு லிரிக்ஸ் கொடுத்தாரு, சங்கிலி பொங்கலி கதவத்தோட லிரிக்ஸு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவர் எக்ஸ்பயர் ஆகிட்டு பாஸ்ட் அவே. ஸோ
அது ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அவர் ஹெல்த்தியாக பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி ரொம்ப என்னென்னா லைன்ஸ்லாம் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார் ஆல்டர்னேட் எனக்கு லைன்ஸு. அதே மாதிரி வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் விவேக் அவரும் ஒரு சாங் எழுதியிருக்காரு என்னோட இந்த மூவிக்கு. அப்புறமா விஜய் அண்ணன் ஒரு சாங் எழுதியிருக்காரு, இன்றைக்கி அவரால் வர முடியல. ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஆல் த லிரிசிஸ்ட் அண்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ், சத்யன் சூரியன் டிஓபி, டிஎஸ் சுரேஷ் எடிட்டர், லால்குடி இளையராஜா. லால்குடி இளையராஜா பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவர் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போது டைம்லேருந்து அவர் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் சாபு சுரில்கிட்ட, நான் பிரியன் சார் கிட்ட. நாங்கள் 2 பேர் தான் ஹிந்தி பட்டாளத்தில் தமிழ் பசங்க. ஸோ நாங்கள் 2 பேர் தமிழில் பேசிக்கிட்டே இருப்போம். எப்போ பார்த்தாலும் என்ன மச்சி இவன் சொல்கிறான் அப்படி இப்படின்னு ஹிந்தியில் ஏதாவது கேட்டே இருப்பான். அவன் ஹிந்தியில் ஏதாவது சொன்னான்னா நம்ம படம் பண்ணும்போது நம்ம 2 நான் டைரக்ட் பண்ணால் நீ தான் மச்சி ஆர்ட் டைரக்டர்னு. அதுக்கு முன்னாடி அவன் நேஷனல் அவார்டு வாங்கிட்டான். ஸோ ஒன்ஸ் ஆர்ட் டைரக்டராக நேஷனல் அவார்டு வாங்கினோன்னா என் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப அச்சமாக இருந்துச்சு கேட்குறது. நான் கேட்டோன்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நீ இந்த படத்தை பண்ணு, நான் ஆர்ட் டைரக்ஷன். அப்போ என் ப்ரொடக்ஷன்லேருந்து ஃபோன் பண்ணி ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து, சார் உங்களுக்கு என்ன சார் சேல்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்னோட தாத்தா மாதிரி ரொம்ப நக்கல் பிடிச்சவர். அவர் ஒன்று நான் கேட்குறது நீங்கள் கொடுக்கவா போகிறீங்க, இது ஐக்கோட படம் சார், நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மோட்டிவேஷன் வந்து ப்ரொடக்ஷன் கொஞ்சம் பயந்தாங்க. என்னன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காரு இவர் டு ஒர்க் வித் பேமெண்ட், அதை பற்றி எதுவுமே பேசாமல். ஸோ ஐ வாண்ட் தேங்க் இளையராஜா அண்ட் மை காஸ்டியூமர்ஸ் சாய் சார் பிரியன் சார் இருக்கும்போது அவர் ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஆள். ஸோ நான் சாய் சார் டிபை சார் எனக்கோசரம் இந்த படம் ஒர்க் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஐக்மா நான் உனக்கோசரம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்தார். சாய் சார், திலு சுப்ராயன், கல்யாண் மாஸ்டர், ஷெரீஃப், எல்லாருக்கும் என்னோட தேங்க்யூ. இவங்க எல்லாம் மேலே, அதாவது இன்னைக்கு ஐக்ன்ற நேமுக்கு ரொம்ப பேக் போனாக இருந்தது என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட். நான் ஏன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறேன்னா, நைட் அண்ட் டே, டைம், பேமெண்ட் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம சினிமான்ற ஒரே ஒரு பேஷன் தான், வேறு எதுவுமே கிடையாது. காத்தால ஏஞ்சா டிஃபனே 24 ஃப்ரேம்ஸில் தான் பேசுறது. ஸோ அவங்களோட லஞ்ச் டின்னர் எல்லாமே சினிமா தான். இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கோசரம் என் கூட ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்து என்னோட ஒரு விஷனை அவங்க விஷனாக எடுத்துக்கிட்டு இங்கே இருந்ததுக்கு கார்த்தி, மை கோ டைரக்டர், ஐ வாண்ட் தேங்க் ஹிம் லைக் லாட்ஸ். என்னோட சில இடத்துல நானே அப்படியே டவுன் ஆனால் கூட அண்ணா நான் படிக்கலாம் நான் ஃபுல்லாக தள்ளுவேன். எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட் வில்லியம், அப்புறமா தினேஷ், எல்லா பசங்களுக்கும் ஐ வாண்ட் தேங்க் தம். ஐ வாண்ட் see them become a director. I want to thank Sony Music for picking up the audio rights. I want to thank SPI Cinemas because இந்த சத்யம் தியேட்டர் இருக்கிறனால தான் எனக்கு படம் பார்க்குற நிறைய ஒரு சான்சஸ் இருக்குது. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. அண்ட் ஐ வாண்ட் தி பிரஸ் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ப்ளீஸ். நாங்கள் ஏதோ ஒரு சின்ன ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், அது நெக்ஸ்ட் இன்னொரு ஹாரர் காமெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக விட்டுறாதீங்க, தயவுசெய்து பாருங்கள். அதில் நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு. May 19th this summer we are coming out. So please do watch it in theaters and enjoy the movie. It's a family entertainer. Everybody has a family, so enjoy it. ஃபஸ்ட்டு படம் ராஜாராணி ஆடியோ லான்ச்சிங்க தான் நடந்தது. ஸோ அன்னைக்கு ரீவைன் பண்ணி கடவுள் இன்றைக்கி திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ பதட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு சின்ன பயமும் மனசில் ஏற்படும். ஸோ இப்போ வந்து என்னோட நெக்ஸ்ட் பேபி ஸ்டெப் ஆஸ் அ ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கே காமெடியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்தேன். ரொம்ப யோசிக்கும் போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. இப்படி இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா அது மக்கள் கொடுத்தது தான். ஸோ இப்போது ஒரு அட்லி அப்படின்னு சொன்னால் கைத்தட்டுறதும் அந்த கார்டுக்கான ஒரு சின்ன மரியாதையும் ஏற்படுத்துனதும் நீங்கள் தான். அந்த மரியாதையை நம்பி சரி ஓகே இவனும் ப்ரொடியூசர் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்னால் கதை கேட்க முடியக்கூடிய ரீச்சபிளாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் கதை கேட்டு அதில் ஒரு பெஸ்ட்டு டேலண்ட்டை இப்போ முருகதாஸ் சார் என் உருவத்தை பார்த்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம அந்த கதையை கேட்டு ஓகே இவன் பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சனால தான் நான் ராஜாராணி பண்ண அட்லியாக மாறினேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அந்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடக்கிறதுக்கான கேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம பேரை வச்சுட்டு சும்மா நம்ம டைரக்ட் பண்ணிவிட்டு சம்பாரிச்சிட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயோ அதை ஒரு இடத்துல மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நம்ம பயன்படணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதனால தான் ப்ரொடியூசருன்ற ஒரு பெரிய ஸ்டெப்பை நான் எடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணுன்னா ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ், விஜய் சிங் சார். ஏன்னா ஒரு எப்படி ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணியிருக்கோம், பெரிய ஹிட்டு. ரெண்டாவது படம் பிளாக் பஸ்டர், ஓகே ஃபைன். அவங்கள எப்படி ப்ரொடியூசராக நம்ம இது பண்ணுவோம். பட் என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சது விஜய் சிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸை நான் வந்து ஒரு ஹோம் ப்ரொடக்ஷன்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்துக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணுமோ அது நேர்த்தியாக, ப்ரொஃபஷ்னலாக, எத்திக்கலாக, நேர்மையாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஃபஸ்ட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் நான் பெருமைப்படுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி
எனக்கு பர்சனலாகவே வந்து பேய்னா ரொம்ப பயம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன் ஷூட்டிங் அப்போது. அந்த ஹோட்டல் வெயிட்டர்ட்டெல்லாம் போனவொன்னே கேட்பேன், ஓகே ஓகேல பையா அப்படின்னா, ஓகே சார், எனி சவுண்ட்ஸ் இந்த நைட் எனி திங் அப்படின்னா, அவன் ஏதாச்சும் மூஞ்சி மாறிச்சுன்னா ஹோட்டல் ரூமை மாற்றிடுவேன். ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த பயந்தாங்கோலிங்க தான் எப்பயுமே வந்து இந்த பேய்க்கு பயந்தாங்கோலிங்க தான் எப்பயுமே பேயை பற்றி பேசிட்டே இருப்பாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன், வேறு எந்த விஷயத்துக்கு பயப்படவே மாட்டேன், அதுவும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பேயை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து ஹைக் வந்து மகேந்திரன் சார் மூலியமாக நான் மீட் பண்ணேன். அப்போது சும்மா அவர் பேசும்போது ஒரு லைன் சொன்னார். ஸோ அந்த 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 ஷார்ட் கூட ட்ரைலரில் இருக்குது. அது பயங்கரமான சீன். அது ஒரு ஸ்ரீதிவ்யா வந்து பெட்டு கீழே என்னமோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 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 ஒரு சீன் எனக்கு சொன்னார். சொன்னோடனே பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. தலைவா நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வந்து ஃபாக்ஸ் ஸ்டார்ட்ட பேசி இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் என் வார்த்தையை நம்பி ஒரு 3 மாதத்தில் ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் சங்கிலி பொங்கலி கதவை தர அண்டு சங்கிலி பொங்கலி கதவை தர அதில் ஜீவா சார். அதே மாதிரி ஒரு 6 வருஷம் முன்னாடி ரிவைன் பண்ணோன்னா, என்னோட ராஜாராணிக்கு சீஃப் கெஸ்ட் யாருன்னா என் டார்லிங் ஜீவா தான். நான் எப்போ கூப்பிட்டாலும், எப்போ எதுக்காக கூப்பிட்டாலும் முதல்ல ஃபோனை எந்த விஷயமும் யோசிக்காமல் சொல் நண்பா என்ன நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதர். ஆக்டர் ஒரு மனிதனாக என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஜீவா சார். ஸோ இந்த கதை நான் கேட்டவொடனே சொன்னேன், டார்லிங்கிட்ட சொல்லலாம், ஜீவா டார்லிங்கிட்ட சொல்லலாம், கண்டிப்பாக கேட்பார் அப்படின்னேன். அப்புறம் நான் போய் மீட் பண்ணி சொன்னோடனே ரொம்ப நல்லாயிருக்கு, ஐக்கும் எனக்கு தெரியும், நான் ஃபுல் கதை கேட்டுறேன் அப்படின்னாரு. கேட்டவொடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ டார்லிங். அண்ட் ஸ்ரீதிவ்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2-3 படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம். பட் அவங்களோட டேட்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால ஒர்க் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் எங்கள் ப்ரொடக்ஷனுக்கு டேட் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் சூரிய அண்ணன் வந்து இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான சூரிய அண்ணன் டெஃபினட்டாக பார்க்கலாம். நான் எல்லார் மாதிரியும் சொல்ல மாட்டேன் இந்த வித்தியாசமானன்னு, உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஒரு சூரிய அண்ணன் இந்த படத்தில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும்ன்றதுல டவுட்டே இல்லை. என் ஃபேமிலி என்டர்டைனர் வேற ஒரு ரூட்டில் இருக்கும். ஹைக்கு அவரோட ஸ்டைலில் ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தேட்டரில் ஃபுல்லாக சிரித்து குழந்தைங்களோட ஒரு பேய் படம் பார்க்கலான்னா அது இந்த படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஹைக். அண்ட் விஷால் சந்திரசேகர் என்னோட நண்பன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு மியூசிக் பண்ணியிருக்கான். அப்புறம் தெரியல கூட இந்த லாஸ்ட்டு ஹிந்தி சாங் ஒன்று பண்ணும்போது அவரோட ஹெல்ப்பும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ விஷால், இந்த படம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அண்ட் சுரேஷ், இளையராஜா அண்ட் கம்ப்ளீட் டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க பிரதர். ஸோ அதனால் இப்போது அந்த மாதிரி தான் ஒரு புது இதாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ அந்த நடிகர் சங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சும்மா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு முதல்ல நடந்திருக்கு அங்கிள். இந்த ஒரு பத்திரிகை வந்து நிறைய நடிகர் சங்கம் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போது நான் படத்துக்கு போகிறதா இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஷூட்டிங் அந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போது நான் யோசித்தேன், எப்படியாவது சாரோட நான் வந்து ஒரு படம் நடிக்கணும், பயங்கர போல்டாக மைக்லலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ஷூட்டிங் ஃபஸ்ட் டே வரும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன், என்னடா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் உண்மையிலேயே சொல்ல போனோன்னா, நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து பழனியில் ஷூட் பண்ணோம். பழனி பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் நல்ல ஒரு சாமியான இடம். ஸோ கதவெல்லாம் திறந்தா டக்குன்னு முருகரோட பாட்டெல்லாம் கேட்கும். அப்போது அங்கிள் வந்து பழனியே வந்து லைட் அப் பண்ணிட்டாரு. வந்து ஃபுல்லாக அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ தான் அவ்வளோ ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒரு 30 days 40 days முடிச்சிடுறோம். ஒரு ஆக்டர் வந்து ஒரே நாள் ஒரு வருஷத்தில் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் பண்ணுறோம். பட் அங்கே எக்கச்சக்க பேர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பண்ணும்போது சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருந்தார். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஒரு ரியல் விஷயங்கள்
இந்த மாதிரிலாம் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட்டாக விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா சார் இருந்தார், அவரும் நல்லா சூப்பராக அவர்கிட்ட ஒரு நடிக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு நடிகனுக்கு அது உண்மையிலே தேவை. அது கத்தி அப்படி பேசும்போது எனக்கும் திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல தமிழ் பேசுகிற நடிகர்களும் ஜாலியாக நம்ம நல்லா நடித்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர், அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஐக் இஸ் ஆல்வேஸ் பின் வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஐக்கை விட தானியா தான் முதல்ல தெரியும், ஸ்டீரியோ விஷன் தானியா. எங்களோட ஃபேந்தம் கேமராஸ் இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட் டைம் நாங்கள் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருந்தோம். அண்ட் ஐ மேட் அனுஜ் ஆல்சோ அந்த டைமில். ஸோ இன்றைக்கி சேர்ந்து எல்லாருமே ஒரு படம் பண்ணுவோம். அண்ட் வி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்ல போனோன்னா. ஸோ தேங்க்ஸ் தானியா ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஐக். அதுக்கு யுவனுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். யுவனோட கான்செப்டில் தான் ஐக்கை மீட் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. நான் அதான் ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே தானாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க. ஸோ ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எப்படி என்னோட எல்லாம் காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அட்லி என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே யார் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க ஐக்குன்னு. அப்போ ஐக்கு ஆமாம் தானியா அவங்க கமல் சாரோடலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐக்கு இந்த மாதிரி தான் சொல்லாரு, உடனே நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டுருவோம் எல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு. நான் உண்மையிலே ஒரு ப்ரீ மெடிடேஷன் இருந்தது எனக்கு. என்னென்னா இது ஏதோ ஒரு ஸ்னைப்பர் படமாக இருக்கும், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ ஃபாரின்ல ஏதோ எடுக்கும், அப்படியே ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் நான் போனேன். ஏன்னா ஐக்கு வேறு பயங்கரமான டிஷர்ட்லாம் கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு A-கிளாஸ் ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இல்லை ஏதோ ஒரு ராம்காம் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்தவனை கதை சொல்ல ஆரம்பித்த உடனே பார்த்தா இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படம் நான் உடனே ரிலேட் பண்ணி நான் ரொம்ப உடனே என்ஜாய் பண்ணி நான் உடனே சொன்னேன் நிச்சயமாக நான் அந்த படம் பண்ணுறேன்னு. அண்ட் எல்லாத்தோட நிறைய இந்த படத்தில் நான் ஷூட் பண்ணது சூரி அவர்களோட. ஸோ சூரியும் என்னோட காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்பினேஷன் லைக் கோவை சரளா மேம் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஆப்பிள் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடாதுல்ல ஆப்பிள் கிப்பிள்னு சொன்னால் A ஃபார் ஆப்பிளில் A ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எங்களோட கம்பெனி மாதிரியே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரியே. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு இவ்வளோ ஒரு நிறைய நடிகர் பட்டாளத்தோடு நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்தே நர்வஸாக இருக்குது. கமல் சார் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அவர் படம் பற்றி நிறைய பேசினார். எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒன்றுமே கேட்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், கமல் சார் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பற்றி என்ன சொல்லணும், ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. இட்ஸ் லைக் எ கம்ப்ளீட் மீல், எல்லாமே இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைங்காக ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு படம். ஃபுல் ஃபேமிலியோட பார்க்க போகிற ஒரு படம். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படம் ஃபுல்லாகவே. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கும் பேய்னா ரொம்ப பயம். பட் இந்த படம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. பேய் பார்த்தேன், அந்த கெட்டப்ஸ் எல்லாமே பார்த்தேன். ஸோ அதனால இதெல்லாமே நிஜமான பேய் இல்லை, ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம் படத்தில், ஸோ ஏதுக்கு பயப்படணும்னு அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. ஐக் சார் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஜீவா சார், ஃபாக்ஸ் ஸ்டார், தேங்க்யூ ஸோ மச். ஜீவா சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுற பேர் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன். ராதிகா மேம், கோவை சரளா மேம், ராதா ரவி சார், எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே தியேட்டரில்
ரிலீஸ் அப்போ பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரி விஷால் சார், சாங்ஸ் ஆர் சூப்பர், மியூசிக் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் எங்கள் முதலாளி, எனக்கு முதலாளி அவர். ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி ராதாரவி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கான், ராதாரவி இப்படி இருக்கிறான்னா அவங்க அப்பா ஒரு பெரிய காரணம். சௌத்ரி சார் சொல்கிறேன். அதனால் அவர் என்னுடைய முதலாளி தான். அவருக்கும் ஸ்ரீவித்யம்மா அவர்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி நான் வேறு யாரையும் பார்த்ததே இல்லை. ஸ்ரீவித்யா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிகிட்டு இருந்தது. சொல்லிவிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவர்களுக்கும் இந்த இவனை நம்ம ஐக்கு, அது என் பிள்ளை, அது என்னுடைய தங்கை ரத்திய குமாருடைய மகன் ஆவார். எங்கள் குடும்பமே வந்திருக்கு. இப்போ இந்த டேனியா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் தான் முதல்ல சொன்னேன், டே டேனியாவை கல்யாணம் பண்ணிக்கிடான்னு தட்டி விடுவேன் நான். நோ வியர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்னு இங்கிலீஷில் இவன் கும்பல் தான் இந்த கிருஷ்ணாலாம் அதை உட்காந்துருக்கான் பாருங்க. எல்லாம் திருட்டு போயிலுங்க, ஏகப்பட்ட திருட்டு முகமாக பார்த்தேன் நான் இங்கே. ஏன் நான் சொல்கிறேன்னா நானே பெரிய திருடேன், அதுக்காக சொல்கிறேன். அப்போ இந்த டேனியா கல்யாணம் பண்ணிக்கிடான்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லிகிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா டேனியா தான் எங்கள் வீட்டு மருமகளாக வந்தேன். இப்போ பார்த்து அவன் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போவார். அப்போ இந்த லைட்டு பட்டு லைட்டு மேலே எனக்கு லவ் ஆகிடுச்சு. அந்த லைட்டு தான் டேனியா. ஏன்னா அவங்க அந்த வியாபாரத்தில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு பிறகு என் மகன் வந்திருக்கான், ஹரி ராதாரவி வந்திருக்கான். பட் அவன் வந்து சினிமான்னு கூப்பிட்டா 8 மைல் ஓடுறான். ஐயா சினிமா டே அப்படிலாம் சொல்லாதரா, சிமெண்ட்டு வச்சிருக்கிற வீடு, சிமெண்ட்டு, கலர் அடித்தது எல்லாமே சினிமாடா. உங்கள் தாத்தா சினிமாக்காரரு, உங்கள் பெரியப்பா எம்ஆர்ஆர் வாசு அவர் சினிமாரு, அவரும் நடிகர்ரா. அதனால் இதில் தாண்டா சம்பாதிச்சதெல்லாம் சொன்னேன். அவனுக்கு ஏதோ ஒருவேளை என்னை விட பெட்டராக இருக்கணுன்றதுனால அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அந்த சினிமாவில் நன்றிக்கிட்டு பயலுக்கு நிறையா இருக்கான், நீ வேணான்டான்னு. அவன் வரல. கடைசியில் நான் என்னடா செய்கிறது, மனசுக்குள்ளே எனக்கு இந்த வருத்தம் இருந்தது. ஒரு மனிதனாக சொல்கிறேன். வாரிசு எப்பவுமே வருவாங்கல்ல, அரசியலில் வராங்க, ஹோட்டலில் வராங்க, இந்த பாரு சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வராங்க இல்லை. அவன் ஆடும்போதே 2 சினிமாவுக்கு வர போகிறான்னு. சினிமா கெட்டு போச்சுடா, என்ன சரி அதை விடுங்க. இதை சொன்னால் அதை ஹெட்டிங்காக போட்டுருவாங்க. இந்த இன்டர்நெட் ஆளுங்க இருக்காங்க. ஐயோ ராதாரவியோட சினிமா கெட்டு போனது இவரால் தான். அவெல்லாம் சொல்லி கெடுத்துடாதீங்க. அவன் தான் ஏதோ கன்செஷனில் பொருள் கொடுத்துட்ருக்கான், நமக்கு ஏமாத்திடாதீங்க. அதனால் அப்படி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் எம்ஆர் ராதாவுடைய பேரன் அப்படின்னு அந்த ஐக்கு உள்ள வந்தான். ஒரு சின்ன வயசில் கெடுத்தேன்னு சொன்னேன் பாருங்கள். அப்போ எப்படின்னா அவங்க அம்மா ரத்தியை கேட்டு பாருங்கள், இல்லை என் மனைவி பாகியலட்சுமிலாம் வந்துருங்க, எல்லா குடும்பமும் வந்திருக்காங்க. அந்த பக்கம் டேனியா குடும்பம், எங்கள் குடும்பம் எல்லாம். ப்ரொடியூசருக்கு ஒன்றே சொல்கிறேன், சங்கிலி புங்கிலி கதவு தர வந்து ஓஹோன்னு ஓடும், கவலைப்படாதீங்க. எங்கள் அப்பா தமிழ்நாடு பூரா பரப்பி விட்ருக்காரு குடும்பத்தை. சின்ன வயசில் இருக்கும்போது நான் திருட்ராஜாக்கள் படம், ராமநாராயண் சார் டைரக்ஷன், பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸ், அதில் அந்த மீசை வச்சுக்கிட்டு, அப்போ அந்த காலத்தில் ஒரு கவுபாய் இருப்பான்ல, இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை பார்த்தா அது உடனே தேடி பார்த்துடாதீங்க. அதை நான் என்ன செய்வேன்னு அந்த வேஷத்தில் நான் இருப்பேன். அப்போ இவனை என்ன செஞ்சேன்னா, இவனுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் விக்கு, அந்த முடி, அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கள் வண்டி மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அப்போ கெட்டவன் தான் அவன் பாவம். அப்புறமா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா என்கிட்ட வந்து இல்லை நான் சினிமாவில் வரணும்னு சொல்கிறான் பாருன்னு என் தங்கச்சி ரத்தி சொன்னோன்னே சரின்னு பம்பாய்க்கு கூப்பிட்டு போனேன். பாம்பே கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூலில் அப்போ வந்து ராமநாதன் ஐயா இருந்தார், பெரிய ப்ரொடியூசர், தெய்வமாயிட்டார். அவர் தான் உதவி பண்ணி எனக்கு தம்பியை சேர்த்து விட்டார். ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க, அமிதாப் பச்சன் விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் அவருக்கு இந்த ஊரில் உதவி பண்ணேன். அந்த உதவி அப்படி வந்தது. அதில் இவரை சேர்த்து விட்டேன். இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான். அங்கே ராமுடுன்னு ஒருத்தன், மறக்கவே கூடாது, அவன் கே பாலச்சந்திர சார் படத்தில் தான் நடிப்பான். அவன் வீட்டில் தங்கியிருந்தான்.
அந்த சின்ன வீட்டில் தங்கிக்கிட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரே பிடி என்னென்னா நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்ட்டிங்க வசதியோடு இருந்தவன். அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன். அப்புறமா அதை கற்றுக்கிட்டான், நிறைய கற்றுக்கிட்டு வந்தோடனே இப்போ ஏதாவது வேலை செய்யணுமேனோடனே என் டைரக்டர் இருக்கார் பிரியதர்ஷன், அவர் எப்பவுமே கேட்பேன், சார் படத்தில் போடுங்க சார், என்ன நல்ல வேஷம் ஒன்று பண்ணுங்க சார். லேசாவில் போட்டார். அவர் கொடுக்கவே மாட்டார் எனக்கு. ஹிந்தி படத்தில் வேணும் சார். நான் அது ஹிந்தி போய் கேட்டேன், எனக்கு ஹிந்திக்கு ஆகாது, இப்போ கூட ஆகாது. அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அது ஒரு வெறி, அது ஒரு காலத்துலேருந்து வந்த வெறி. அதை போய் இப்போ திடீர்னு மாற்றினா, திடீர்னு ராதாரவி என்னங்க ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு திட்ட மாட்டீங்க. அதுக்காக சொல்கிறேன், நான் மாறக்கூடாது, நான் இப்படி தான் இருக்கணும். ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க். ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டேன்னா அப்புறம் நான் கெட்டு போயிடுவேன். அதனால் நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருந்துட்டால் தான் நல்லது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லோரையும் சிரிக்க வைக்கணும். சாவு மட்டும்தான் சிரிக்கக்கூடாது, அசிங்கமாக இருப்போம் போனோம், பார்க்க மாட்டான் ஒரு பயம் நம்மளை. அதனால் ஹிந்தி படத்தில் நடிக்க சொல்லணும் சார். சார் நான் நடிக்கிறேன் சார்னு. சார் ஹிந்தி தெரியுமான்னு. சார் ஊமையாக நடிக்கிறோம் சார். ஊமைக்கு ஏது சார் பாஷை? இப்படி செஞ்சால் முடிஞ்சு போச்சு சார். என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியா? யூனிவர்சல் லாங்குவேஜ் சார் ஊமை லாங்குவேஜ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் அவர் கேட்டுகிட்டே, ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய இடம்லாம் கட்டுறதுக்கு கூட, இப்போ ஸ்டுடியோலாம் கட்டியிருக்காரு, அதெல்லாம் கட்டுறதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன். நமக்கு அந்த கட்ட பஞ்சாயத்து தானே வேலை அப்போல்லாம், இப்போவும் தான். அதனால் என்ன செஞ்சேன், ஐக்கை கூப்பிட்டு போய், சார் என் தங்கச்சி பிள்ளை படிச்சிருக்கான், இப்படி அவன் படிப்பும் படிச்சிருக்கான். அதை சொன்ன உடனே அவரில் யூசி அவர் போக்கில் சொல்லுவார், இந்த மலையாளம் கலந்து இந்த ஐக்கு ஐப்பான்ற பேர் ஐக்குன்னு மாற்றிக்கிட்டான் வேறு. ஏன்னா ஐயப்பனுக்கு வேண்டிக்கிட்டவன் பிறந்தவன் அவன். ஐக்கு நீங்களோட ஒரு 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 2 இயர்ஸ் அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட்டான்னு சொல்லிட்டார். நான் சரி நீ பாட்டி வேலை செய்யடா, அந்த அளவுக்கு ஆளே கிடையாது, நீ பாட்டி ஒர்க் பண்ணுறாரு. சும்மா பிகு பண்ணுவார் அவர். பிரியதர்ஷா நல்ல பெரிய டைரக்டர் தான், ஆள் கிடையாது. ஏதோ க்யூவில் நிற்கிற மாதிரி இவர் நினைப்பார், நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி. நான் எத்தனை வாட்டி அட்லிக்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். அட்லி இந்த சின்ன வயசில் என்னை போய் கூப்பிட்டு பேச வச்சுட்டாப்பு இல்லையா, அவ்வளோ அசத்திட்டான் சின்ன வயசில் இந்த அட்லி. இவர் இவ்வளோ நாளாகியும் இன்னும் அப்படி தான் இருப்பார் பிரியதர்ஷன். ஒன்றும் இல்லை, எனக்கு ஆள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொன்னார். சரின்னு கூப்பிட்டு சேர்த்துங்க, சும்மா இருக்குங்க. பையன் சேர்ந்தான். இவனை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை அப்புறம். ஏன்னா அவ்வளோ நல்ல சின்சியர் ஒர்க்கர். அப்புறம் தான் நான் ஒரு படம் எடுத்தேன், நான் 5வது படம். எனக்கு கடன்லாம் தீர்ந்து போய் 4 படம் எடுத்து நல்லா இருந்தேன் கொஞ்சம் மனசுக்குள்ளே. ஏன்னா இந்த கடங்காரம் இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது. ஏன்னா கடங்காரங்க இருந்தால் தான் அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க, ஐயா நல்லா இருக்கணும், நல்லா போகணும், நல்லா வரணும். வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மளை, அவங்க தான் கும்பிடுவாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது, வெளியே இவங்களே உட்காந்துருப்பாங்க நைட் அண்டு. எப்போயாவது வெளியே வந்தால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், இன்னொரு படம் எடுத்தேன். அதில் என் மகனெல்லாம் போயிட்டு நடுறான்னு சொன்னேன். அதை மொத்தமாக எடுத்து கொடுறா ஒருத்தனை டைரக்டர்னு போட்டுட்டேன், ஒரு நன்றிக்காக. நான் எப்போ நன்றி உள்ளவன். அதனால் தம்பியை கூப்பிட்டு ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ண பார்த்தேங்க. நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டேன், இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரணும், இவன் பெருசாக ஹிட் ஆகணும். ஏன்னா 4 o'clock 4 மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நோண்டிக்கிட்டு இருப்பான். என்னென்னா இந்த சீன் இன்றைக்கி சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்பான். அது எனக்கு ஏறினா தானே, சேர்றான்னு சொல்கிறான். அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான். அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னுடைய பால்ய ஸ்நேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து, அப்புறமா பிரியதர்ஷன்கிட்ட முடிச்சுட்டு இங்கே வந்தவுடனே நான் கெடுத்து வேறு கூப்பிட்டு போயிட்டேன் தமிழ் படத்துக்கு. சின்ன படம் அது. அதுக்கப்புறமா இவருடைய படம் எடுத்தான். இவருடைய படம் எடுத்து பெரிய பேர். இப்போ இந்த விஸ்வரூபம்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காதே இல்லை. ஏன்னா அது ரிலீஸுக்கே பிரச்சனை, அதுக்கப்புறமா பிரச்சனை. கமலஹாசனை அழ வச்ச ஒரே படம் அதுதானே. இல்லை உண்மையில் ஒரு டிவியில் அழுதார்ல, அதுக்காக சொல்கிறேன், அதை சொல்கிறேன். ஏன்னா நான் கட்டின லுங்கியோடு ஓடி போயிட்டேன். ஏன்னா நான் அந்தால் அழுது பார்க்க முடியாது நம்மளால். நான் பால்ய ஸ்நேகிதன், நான் நன்றி உள்ளவன், அதுக்காக சொல்கிறேன். அதனால் நேராக போயிட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னு ஐயப்பாவோட பழகி
இன்றைக்கி ஐயப்ப வந்து என்னை வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. பியூட்டிஃபுல் கேரக்டர் எனக்கு. அதெல்லாம் ட்ரைலரில் காட்டல, என்னை பற்றி சொல்லுன்னு எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது. இல்லையா, நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க, நல்ல வேளை உங்களை காட்டல சார். இது யூஸ்வலாக நம்மளை அப்படி தானே செய்வாங்க. நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன், ட்ரைலரில் ஒரே ஒரு ஷாட்டு இப்படி பார்ப்பேன், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. செய்வாங்க. அதனால் அது வந்து இப்போ தம்பி ரமையெல்லாம் இருக்கார், ஒரே நச்சுன்னு ஒரு சீனாக இருந்தாலும் அடித்தாங்க கிளாப்ஸ். அப்போ நான் 20 வருஷமாக கஷ்டப்படுறேன். தம்பி ரமையா சொன்ன மாதிரி யாரும் சொல்ல முடியுமா அது? அப்புறம் இன்னொரு யார் இந்த மொட்டை ஒரு ராஜேந்திரன், அவர் எனக்கு காலை போடுமா சரி இப்படி இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா, இல்லை அவர் பேசி எனக்கு புரிய மாட்டேது. அதுதான் ஏனையும் எல்லோரும் நல்லபடியாக பண்ணாங்க. அதுலேயும் சூரி பண்ணப்பில் இவங்களெல்லாம் எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த தேட்டருக்கார் இப்போ தான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு. இந்த தேட்டருக்கார் அவரும் நமக்கு ஒரு உறவினர் தான், ரொம்ப நெருக்கம். இவரால் தான் இந்த நடிகர் சங்கத்தில் 2ஆக பிறந்ததுக்கு காரணமே இவர் தான். பெரிய கம்பெனி. நான் சொன்னான், நான் சின்ன வயசில் ஃபாக்ஸ் பார்த்துட்டு இதிலெல்லாம் நம்ம படம் எடுக்க மாட்டோமா, நீ நினைக்கிறது பெருசு இல்லை, நானே நினச்சிருக்கோம். காலேஜ் டைமில் இந்த ஃபாக்ஸுன்னு காமிச்ச உடனே அப்புறம் இந்த எம்ஜிஎம் காமிப்பாங்க, எம்ஜிஎம் காமிக்கும் இந்த மெட்ரோ கோல்டு மேயர்னு போடுவான். அப்போ நான் சொல்லுவேன், ஏன்டா இந்த படம் ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை, அது ட்ரேட்மார்க், சிங்கம் ஒன்று தான். ஓ அப்படியா, அப்படிலாம் பார்த்த காலங்கள். அப்போ வந்து இந்த கொலம்பியா பிக்சர்ஸ் அது இதுன்னு நானும் பார்ப்பேன். இதிலெல்லாம் நடிக்க மாட்டோமா, நம்ம ஒரு இங்கிலீஷ் படம் நடிக்க சும்மா அப்படியே ஆசை. கடைசியில் பார்த்தா இவங்க இங்கே குப்பை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அட்லி போன்றவர்களுக்கு தான் நமக்கு நல்லது சொல்லணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்ததுனால தான். இப்போ பாருங்கள், நான் வெளியே போகும்போது சொல்லிகிட்டே இருப்பேனே, 20th century ஃபாக்ஸ் ஐ எம் ஆக்டிங். அவன் ஒன்று எந்த இங்கிலீஷ் படங்க சங்கிலி பொங்கலி கதை அப்படி சொல்லுவேன். அவனுக்கு புரியாமல் சொன்னால் அது இங்கிலீஷ் படம் தானே. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த 20th century ஃபாக்ஸ்லாம் ஒன்று நிறைய படம் எடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஏன்னா படம் முடியறதுக்கு முன்னாடி என்னென்னா, யூ ஹவ் பெய்ட் மை பேமெண்ட் பிஃபோர் த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபில்ம், அதர்வைஸ் யூ வில் கீப் எ பேலன்ஸ் ஃபார் த டப்பிங். எங்கள் ஆளுங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பழக்கம். அந்த டப்பிங் டைமில் பார்க்கலாங்கன்னு பார்க்கலாம் தான். டப்பிங் டைம் முடிஞ்ச உடனே என்னங்கன்னா, பார்க்கலாம் தானே நாங்கள் சொன்னோம், பார்த்துட்டோம்ல அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாமல் வெரி பிக் கம்பெனி. அதில் அட்லி வந்து நான் வந்து அவார்டு கொடுக்கும்போது பார்த்த தம்பி, அது சின்ன பிள்ளை. அவன் வந்து அந்த படத்தில் ராஜாராணி படத்துக்கு வாங்குறான் போல இருக்கு அவார்டு, அந்த இதில் ஆண்டாள் தேட்டரில். அப்போ பார்த்தேன். இப்போ பார்த்தா அவர் வந்து சார் 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 ப்ரொடியூசர் வர்றார் சார், யாரா ப்ரொடியூசர்னா, என்னடா இவ்வளோ இங்கடா இருக்கார் அவர் தான் வந்தார் என் வண்டிக்குள்ளே. சார் அண்ணா நான் தானே அட்லி, அன்னைக்கு நம்ம தம்பி நீயா ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய படத்துக்கு? பார்த்தா 20th century ஃபாக்ஸ் அவர் விரல் நுனியில் நிற்கிதுண்ணா. அதான்டா எங்களுக்கு பெருமை, எங்கள் தமிழ் ஆளுக்கு கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கிறவன் இருக்கிறான்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. நல்லா வந்திருக்கு படம். காமெடி ட்ராக் வரைக்கும் எக்ஸலண்ட். ஏன்னா தம்பி ராமையா, கோவை செல்லாம் பிச்சு உதறிட்டாங்க. அண்டு சும்மா சொல்லக்கூடாது, சூரியெல்லாம் இந்த படத்தில் அதிரி பண்ணியிருக்கான்றதை ஐயப்பா எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பான். தப்பாக எடுத்துக்க வேணாம். உங்கள் ஃபங்க்ஷன் டைம் முடிஞ்சிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் வந்து எல்லாரையும் பார்த்தேன், வெறும் தேங்க்ஸ் சொன்னாங்க, நன்றி சொன்னாங்க, விட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஐக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஏன் பிள்ளையாச்சு. அதனால் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எனக்கெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அண்ணன் நிம்மாரார் ஆசை இல்லை. இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுவும் எங்கள் அம்மா தனலட்சுமிமா இருந்ததுன்னா ஐயோ 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 என் பேரன் படம் பாடுறான்னு சொல்லியிருப்பாங்க. அம்மா இல்லையேன்னு வருத்தம். இல்லையோ எல்லோரும் நாங்களாம் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய பேர் இருக்காங்க, இவ்வளோ பத்திரிக்கையாளங்க இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே பாருங்கள் படம். இது பேய் படம், அந்த படம், இந்த படம் கதையெல்லாம் நான் சொல்ல தப்பு. நீங்கள் பார்க்க போகிறீங்க, ப்ரெஸ் ஷோலாம் உங்களுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு நல்லா எழுதுங்க. ஏதோ எம்ஆர்ஆதா குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற நன்றி கடனாக கூட இருக்கலாம். அதில் எதுக்குன்னா, நம்ம தமிழன் காலை வரைக்கிட்டே இருக்கிறதுனால வேறு எவனோ வந்து உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கான். அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா அவன் சொல்கிறான், நம்ம மன்னிப்பு கேட்குறோம். என்ன செய்கிறது, இதெல்லாம் தலைவலி, தலையெழுத்து நமக்கு. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா நம்ம யாரையும் மிரட்ட முடியாத நிலைமை. சுற்றி அவங்க 6 தான் எல்லாம்.
அவன் நினச்சி விட்டா தான் தண்ணி, இல்லைன்னா ஒன்று நமக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று ஊட்டியிலேருந்து வர டேம் தான். இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. கமலஹாசன் பேசும்போது கூட, ஏன்னா நானும் கமலஹாசன் பால்ய ஸ்நேகிதர்கள், அரை ட்ரௌசர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம். அதுக்காக சொல்கிறேன். கமலஹாசன் சொல்லும் போது கூட எனக்கு இப்போ அடிக்கடி ரொம்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். நல்ல பிரமாதமாக சொன்னார். இந்த தர்மக்குள்ளை பற்றி ஆவின்னு தான் தர்மக்குள் ஞாபகம் வந்தது, அதை போட்டிருக்கலான்னு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் அரசியல் மேடையிலே பேசிக்கிட்டு இருக்கிறவன், ட்விட்டரில் பேசுகிறவன் கிடையாது, நான் நேராக மேடையிலே பேசுகிறவன். அப்போ தான் ஒரு தர்மாக்குள்ளை பற்றி சொல்லவும் நான் நினச்சேன், ஆஹா இந்த தர்மாக்குள்ள அவங்க அந்த அம்மா மேலே போட்டிருந்த ஆவி மேலே போயிருக்காது இல்லை, இந்த ஆவி தப்பிச்சிருக்கும். அந்த தர்மாக்குள்ள ஐடியா செல்லூர் ராஜுக்கு அப்போயே நான் வரல, இது வேறு இப்போ வந்திருக்கேன்றது ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த அம்மாவை நம்பியே தான் இருந்தேன் நான். அதுக்காச்சும் இந்த நன்றியில் சொல்லிட்டு இதை எடிட்டிங்க போட்டு தொல்லை பண்ணிடாதீங்கடா, குழப்பிடாதீங்க. இருந்தாலும் மிக சிறப்பான படம். இப்போ ஜீவாவோட சேர்ந்து நடித்தது எனக்கு ஒரு பெரிய, எனக்கு ஏன்னா சினிமா மட்டும் முதல்ல அதிர்ஷ்டம் தாங்க. அது இஷ்டத்துக்கு தான் வரும், அது இஷ்டத்துக்கு போகும். இப்போ கூட சொல்கிறேன், ஜீவாவை பற்றி தெரிஞ்சதுனால சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரன் அவன். ஒரு இடத்துல கூட அவன் கோடீஸ்வரனை காட்டவே மாட்டான், ரொம்ப சாதாரணமாக இருப்பாப்புல. அவருடைய திறமை, இந்த திருப்பாச்சி இந்த அருவா வச்செல்லாம் ஒரு படம் நடித்தார், அதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுட்டேன் நான். அவன் திறமை அவ்வளோ பெரிய திறமை இருக்குது. அதில் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், வேணான்னு அதில் தான் சொல்லுவார். ரொம்ப எக்ஸலண்ட். அது மாதிரி ஒரு பெரிய திறமைசாலி. அது என்ன செய்கிறது, அவனுக்கு நல்ல தமிழ் தெரியுது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு இருக்கலாம், எனக்கு அது தெரியாது. இருந்தாலும் இந்த திறமை டெஃபினட்டாக என்றைக்கே ஒரு நாள் அடிப்பான். ஏன்னா ஜீவாவாகட்டும் இல்லை ஐக்காகட்டும், ரெண்டு பேருமே என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறதில்ல இவங்க ரெண்டு பேர். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வந்தால் அதிர்ஷ்டசாலி, ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டாக்குபவன் புத்திசாலி. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவன் தான் வெற்றி அடைவான், வேறு யாருமே வெற்றி அடைய முடியாது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் ஐக்கு. இப்போ அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அருமையாக யூஸ் பண்ணியிருக்காப்புல ஜீவா. நான் உண்மையிலே பார்த்ததில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ தம்பிராமையா நடிக்கிறாரு, வாசு விக்ரம் நடிக்கிறாருங்க, அவங்களாம் நல்லா நடித்தாங்க சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மீறி இவங்க நடித்தா தான் உண்டு. இந்த வண்டியை இழுக்கிறது ரெண்டு பேர், டைரக்டர் தான் முக்கியம். ரொம்ப மெயின் ஹீரோ, அவன் தான் அந்த லோடு இழுத்தாகணும். இந்த படத்தில் எல்லோரும் இழுத்துருக்கான். அந்த படத்தில் நான் பார்த்தேன், 2 நாள் 3 நாள் ஷூட்டிங் பார்த்து, அப்புறம் நானே நடித்தேன் கூட. ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காப்புல ஜீவா. அதுலேயும் ஜீவா சொன்னார், இந்த நடிகர் சங்கம் டைமில் பார்க்குறது. ஏன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அன்றைக்கோடு முடிஞ்சு போச்சு. அது நமக்கு அப்படிப்பட்டவன். ஏன்னா நம்ம வெற்றி தோல்வி லைஃப் பவராக பார்த்துட்டோம். ஒரு கட்சியிலலாம் இருந்ததுனால சொல்கிறேன், அது ஒருவேளை தம்பிக்கு அவ்வளோ பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் ஜீவா அவர்கள் பெரிய வெற்றி வரணும், பெரிய அளவில் வரணும். இப்போ ஸ்ரீவித்யாவுக்கு அதை சொல்ல முடியாது, நீ பெரிய ஆளாக வரணும்னு. இது ஏற்கனவே பெரிய ஆள். சவுத்துலலாம் போனீங்கன்னா அந்த அம்மா படம் தான் அவ்வளவும். டீ கடையிலேருந்து பன்னு பிஸ்கட் விற்கிற கடையிலேருந்து அந்த அம்மா படம் தான் எல்லா இடத்துலையும். அவங்க பன்னு சாப்பிட்டா தான் குழந்தைங்க பன்னு சாப்பிடுதாங்க, அவங்க டீ குடித்தா தான் டீ குடிக்கிறான். அந்த அம்மா ஃபோட்டோ பார்த்தா இவங்க டீ குடிப்பாங்களா, குடிப்பாங்க. நானும் வரேங்க டீ குடிக்கன்னு வரான். அந்தளவுக்கு ஃபேமஸ் நான் பார்த்தேன். தென் மண்டலத்தில் நான் போய் பார்த்துருக்கேன், அந்த குற்றாலம் தென்காசி அந்த பக்கமெல்லாம். அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. அவங்களோடலாம் நடித்ததுக்கு எனக்கு பெரிய கொடுப்பினைன்னு வச்சுக்கலாமே இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே எங்கள் குடும்பம் தான். நிறையா கூட சொன்னார், ஆர்டிஸ்ட்லாம் நிறைய வரலன்னு. யாரும் வர வேணாம், வாழ்த்துறவர்கள் வந்தால் போதும். வாழ்த்துபவர்கள் வந்திருக்காங்க. இந்த படமே இந்த நாங்கள் மேடையில் பேசும்போது தான் சொல்லுவோம், இந்த உட்கார்ந்துருக்கிறாரே நம்முடைய சகோதரர் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் இந்த ஊரிலே தெரியுமா, இத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்காரு, அவரை போன்ற ஒரு நல்லவர் உண்டா, ஐயா பேர் என்ன ஜேம்ஸ், இவரை போல் ஒரு ஊர் உண்டா, அவர் பேர் அப்போ தான் தெரியும் நமக்கே. அந்த மாதிரி ஆள்லாம் வராமல் ஐக்கை தெரிந்தவர்கள், அட்லியை தெரிந்தவர்கள், இந்த ஜீவாவை தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் வந்திருந்து வாழ்த்துறது தான் பெரிய முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த படம் பல வெற்றியை பெற வேண்டும் என்று பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு உங்களுக்கு கேட்டுக்கிறேன், ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன். தயவுசெய்து தேட்டரில் படம் பாருங்கள், தேட்டரில் படம் பாருங்கள். ஏன்னா நீங்களும் உங்கள் மனைவி கல்யாணம் ஆனவுடனே உங்கள் மனைவி 2 பேரும் ஒன்றாக இருந்து உங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொண்டால்தான் அடுத்த தலைமுறை பிறக்கும். அது மாதிரி தான் சினிமா. நீங்களும் உறவோடு இங்கே படம் பாருங்கள், அந்த உறவுகளை பரிமாறிக்கொண்டால்தான் அடுத்த தலைமுறை இருக்கும். இல்லைன்னா திருட்டு விசிடி பார்த்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு போகலாம்னா இருக்காது.
ரசனையும் இருக்காது என்று சொல்லி இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பெரிய அளவில் வெற்றி பெறணும். அது அவருடைய தாத்தா நடிகர், என்னுடைய தந்தை நடிகர் எம்ஆர் ராதா அவர்கள், என்னுடைய தாய் அவருடைய பாட்டி தனலட்சுமி அம்மா அவருடைய நல்லாசியோடு, எங்கள் பெரியம்மா சரஸ்வதி அம்மா அவருடைய பெரிய நல்லாசி. ஏன்னா வாசு பேரை வச்சது எங்கள் அண்ணங்கிட்டேன்னு சொன்னார். தம்பி ராமையா அவ்வளோ ரசிச்சார் அதை. அதனால் அவங்களுடைய ஆசையோடு அவங்க இன்னும் பெரிய அளவில் பெரிய டைரக்டர் ஆகணும். மனித பிறவியில் 3 போராட்டம். தனது இளமையில் தனது உடம்போடு போராடுகிறான். உடம்பு என்னென்னமோ கேட்குது, பருவத்தினுடைய சூழல், வெப்பத்தின் காரணத்தினால இந்த உடம்போடு இளமையில் ஒருவன் போராடுகிறான். முதுமையில் ஐம்புலன் அடங்கி விடுகிறது, நாடி நரம்பு தளர்ந்து விடுகிறது, சாப்பிட்டா சிரிக்க மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. முதுமையில் உயிரோடு போராடுகிறோம். இளமையில் உடலோடும் முதுமையில் உயிரோடும் போராடுகிற அந்த மனிதனுக்கு இடையிலே இந்த சமுதாயத்தில் வாழ்க்கையோடு ஒரு போராட்டம். அந்த வகையில் ஜங்கிலி பொங்கலி கதவத்துற இந்த படத்தில் 4 இளைஞர்களுடைய போராட்டமாக அதை நான் பார்க்கிறேன். முதலில் எங்களது அண்ணன் மரியாதைக்குரிய ராதா ரவி அண்ணன் சொல்வது போல, ஒரு 30 வயதுக்குள் ஒரு தமிழினுடைய பெருமை, அதில் 2 பெரிய ஹிட்டு. இது எப்படி சாத்தியம்? உடல் ஒழுக்கம், சுய ஒழுக்கம், டெடிகேஷன், வாழ்வு நினைத்து பயம், இதெல்லாம் இருந்திருந்தால் மட்டும்தான் உலக பிரசித்தி பெற்ற ஃபாக்ஸ் ஸ்டாரில் தொடையோடு இந்த இளம் வயதில் தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்திருக்க முடியும். அந்த வகையில் தயாரிப்பாளர் என்ற ஒரு புதிய போராட்டத்தில் களம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பி அட்டி. இரண்டாவது, நானெல்லாம் யாரை பார்த்து நடிக்க வந்தேன்னு எனக்கே தெரியாது. நடிகவேல் அவர்கள் தெய்வமாக மேலே இருக்கிறார். அவரை 100% உள்வாங்கியவன், ஒரு ஏகலைவன். அந்த எந்த குடும்பம் கூட வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம். ஆனால் நடிகவேல் குடும்பத்திலிருந்து ஒரு விழுது இன்று புரதியாக புறப்பட்டு வந்திருக்கிறது. அவர்கள் அந்த குடும்பம் தோற்றுவிடக்கூடாது. அந்த வகையிலே அது தாண்டி எனது இந்த சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனது எழுத்தை சப்போர்ட் பண்ணி, என்னையெல்லாம் சப்போர்ட் பண்ணி மேலே ஊக்குவிப்பதன் மூலமாக ராதாரவி எனக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. இருந்தாலும் கூட நீ நல்லா வருவார் தம்பி அப்படின்னு தடுமாறுகிற காரணத்தில் என்னை தடம் மாறாமல் கைகொட்டி அழைத்து சென்ற நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். என் வாழ்வினுடைய இந்த ஒரு நிலைக்கு அவர் நிச்சயமாக ஒரு காரணம். அவருடைய உடன் பிறந்த தங்கையினுடைய மகன் ஐக்கு சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்து விடவில்லை. ஒரு பிரியதர்சன் என்ற ஒரு பல்கலைக்கழகம், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் பயிற்று ஐக் ஒரு இளைஞன், காட்டுத்தனமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு 5 வரிகளிலே ஒரு கதையை சொல்லி நிச்சயமாக சரி செய்துவிட முடியாது. ஏனென்றால் பயந்து தான். ஏனென்றால் ராஜா ராணி தெரி என்ற முரட்டுத்தனமான வெற்றிகளை கொடுத்த ஒரு தம்பி அடுத்த தயாரிப்பு துறைக்கு வருகிற பொழுது எவ்வளவு எதிர்கேள்விகள் இருக்கும் என்றதெல்லாம் தெரியும். அதையெல்லாம் தாண்டி ஒரு கதையை ஓகேப்பட்டது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த பரீட்சையில், அந்த அக்கினி பரீட்சையில் வெற்றி பெற்று இன்றைய தினம் இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஐக்குக்கு ஆதரவளித்த அத்தனை நல்ல இதயங்களுக்கும் எனது தாழ்மையான வணக்கம். 2. மூன்றாவது, தமிழ்நாட்டில் கடந்த 25 வருடங்களில் ஒரு மனிதனை தள்ளி வைத்து தமிழ் திரையுலகத்தை பற்றி பேசிவிட முடியாது. ஆர்பி சௌத்ரி. இந்த ஆர்பி சௌத்ரி அவர்களினுடைய பெயரை தள்ளி வைத்துட்டு கடந்த 25 வருட காலத்தில் தமிழ் சினிமா வெள்ளை பேப்பராக தான் இருக்கும். அவர் இல்லாமல் அதை விட்டுக்கட்ட முடியாது. நிறைய இயக்குநர்கள் இங்கு தந்தவர், நிறைய தொழில்நுட்ப கலைஞர்களை தந்தவர், நிறைய நடிகைகளை தந்தவர். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அண்ணன் சொன்னதை போல தான் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளருடைய போல அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் சக தொழிலாளிகளையும் தோள் கொட்டு அப்படி தாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜீவா. அவன் வெற்றி பெற்றிருக்கிறார், நிறைய வெற்றி பெற்றிருக்கிறார். இடையில் வெற்றிக்கான போராட்டம். அவர் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னு போராடலை, அவர் வெற்றிக்கான ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். ஸோ தயாரிப்பாளர் என்ற ஒரு போராட்டத்தில் தம்பி அட்லி, ஒரு இயக்குனர் என்ற ஒரு போராட்டத்தில் அட்லி, விட்ட வெற்றி மீண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியோடு இருக்கக்கூடிய தம்பி ஜீவா, 5வது படமாக எட்டி பிடித்திருக்க விஷால் சந்திரசேகர். இந்த 4 இளைஞர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நாங்களெல்லாம் வெற்றி பெற்றது போல எல்லாம் உள்ள இறைவனோட ஆசீர்வாதத்தோடு
ஜங்கிலி புகழி வெற்றி பெற்று எல்லாரையும் இன்புற்றிருக்க செய்யும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிற நண்பன். From the side of lyricists and my technical team and from everyone, on behalf of everyone, I would like to dedicate this album to Na Muthukumar sir, because அவரோட சப்போர்ட்னால தான் வந்து 2 songs, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஐ ஸ்டில் ஹேவ் இஸ் நம்பர் ஆன் மை ஃபோன். அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். வருத்தமாக தான் இருக்கும். பட் எனிவே, நான் ஒரு சின்ன லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தேர் ஆர் அ ஃபியூ பீப்புள் ஐ நீட் டு தேங்க். ஏன்னா இவங்களுக்கு நான் பயங்கரமாக கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மெம்பர்ஸ் அண்ட் த சீஃப் கெஸ்ட், அண்ட் அதுக்கப்புறம் அட்லி அண்ட் மகேந்திரன் சார், அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டார் விஜய் சிங் சார், அண்ட் என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்த ஐக். பிகாஸ் அவன் வந்து பயங்கரமாக என்னை புரிஞ்சு எடுப்பான். அண்ட் சில சமயம் வந்து ஃபஸ்ட்டு வென் அவர் கதை வந்து சொல்லும்போது எனக்கு வந்து ஓகே லைக் பண்ணிடலாமே, ஓகே அந்த ஒரு ஃப்ளோவில் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு கமர்ஷியல் மீட்டர்னா என்னன்றது புரிஞ்சுது. அண்ட் இதில் வந்து இது வரைக்கும் நான் வந்து பண்ண மூவிஸில் வந்து பண்ண ட்ரீட்மெண்ட்டோட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட். ஜனரஞ்சகமாக இருக்கும். 6 to 60 everyone will like the movie, and I'm hoping that everyone will also like the background score, because a lot of hard work has gone into the background score la வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இந்த மூவியில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 5 சாங்ஸு அண்ட் 5 சாங்ஸுமே பாடினவங்க வந்து எல்லாருமே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து அந்த ஏக் காவ்மே அது எஸ்டிஆர் தான் பாடினார். வெரி 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 ஹம்பிள் பர்சன். ஆக்சுவலாக ரெக்கார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நானே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணேன். அதாவது நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கிளிக் சவுண்ட் இருக்கும், டக் 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 டக், அண்ட் தென் வி ஸ்டார்ட் ரெக்கார்டிங். எஸ்டிஆருக்கு வந்து அந்த 4 கிளிக் வேணாம், அந்த 2 கிளிக்கே போகிறோம். பயங்கர டைமிங் சென்ஸு. அண்ட் ஹீ ஃபினிஷ்ட் தட் சாங் இன் லைக் 10 minutes. ஸோ அது. அண்ட் தேங்க்யூ MM மான்சி. அண்ட் இந்த சாங் வந்து லிரிக்ஸ் எழுதினவர் வந்து பா விஜய் சார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் ரெண்டாவது சாங் வந்து பார்த்திங்கன்னா ஹை என் கை மேலே. இதுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து எழுதினவர் வந்து விவேக் வேல் முருகன், அண்ட் பாண்டவர் வந்து அனிருத் அண்ட் சக்தி ஸ்ரீ, எங்களோட பழைய காம்போ, ஷூட் த குருவி காம்போ. அண்ட் பை த வே, ராதா ரவி சார் கிட்ட ஒன்று நான் இப்போ சொல்லணும். அவருக்கு தெரியாமல் அவர் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணது வந்து நான் தான். ஷூட் த குருவியில் ரேப் அவர் பாடியிருப்பார். அண்ட் மூணாவது, கோவிந்தா கோவிந்தா, அந்த சாங் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஹி வாஸ் கிரேஸ்ஃபுல் எனஃப் டு சிங் த சாங். அண்ட் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு அடிபட்டு ஒரு யூத் வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டில் பாடுவானோ அந்த மைண்ட் செட் வந்து க்ளீனாக கொடுத்துருப்பாரு வாய்ஸில். அண்ட் அந்த பாட்டுக்கு தான் வந்து நா முத்துக்குமார் சார் வந்து லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ரொம்ப சரளமாக வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சிட்டிங் தான் போனோம். அண்ட் அவர் எப்படின்னா வந்து ஐக் வில் நரேட் த சிச்சுவேஷன். அவர் என்ன பார்ப்பார், எழுதிக்கோங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் லெஃப்ட்டில் அடிக்குது, ரைட்டில் அடிக்குது, இந்த வாழ்க்கை என்ன விட்டு விட்டு துரத்தி அடிக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. அண்ட் தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா த மேன் அண்ட் ஐ சா த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் எப்படி வந்து ஒரு லிரிக் ஃபார்ம் ஆகுதுங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்போ தான் கிடச்சிது. அப்புறம் அஃப்கோர்ஸ் பிரேம்ஜி அமரன் அண்ட் அருண் ராஜா காமராஜ், ஏன்னா அவங்க வந்து டைட்டில் சாங் பாடியிருக்காங்க. அண்ட் சங்கிலி பொங்கலி கதவை தர வி யூஸ்ட் 5 kids ஆல்சோ, கௌரி, ஸ்ரீதா, ரோஷினி, தீர்த்தசீனன் அண்ட் ஆர்னப். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்பவுமே வந்து இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, மை ஒய்ஃப், மை இன்லாஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை குரு ஏஆர் ரஹ்மான் சார். அவரோட ஸ்கூலில் தான் வந்து என்னோட டிகிரி முடித்தேன். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் இட்ஸ் அ வெரி ஹம்பிளிங் மூமெண்ட். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க, வந்து பார்த்தீங்க. வி ஆர் ரியலி ஹாப்பி. வி ஆர் ஆல் ஐ ரியலி கன்சிடர் யூ மை ஃபேமிலி. And please support the movie, because every film that he's come and graced the occasion has gone on to become a very successful film. So once again, thank you very much, and we are hugely very, very proud to be associated with all this talent sitting on the front line.